ஹலோ ஹாய் வெல்கம் டு ஜிடி டெய்லரிங். நம்ம இப்போ இந்த ப்ளவுஸ் தைச்சதை பாருங்கள். இந்த ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது தைக்கிறதுன்னு ஃபுல் வீடியோ லிங்க்கு போடலான்னு நினச்சேன். என்னால் ஃபுல் வீடியோ எடுக்க முடியல, டைம் இல்லை. அதனால் நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேஜ் மட்டும் கட்டிங்கும் கட் பண்ணி எப்படி டாட் குறிக்கிறதுங்கிறத மட்டும் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம ஃப்ரண்ட்டு பேஜ் லைனிங் கிளாத்தில் கட் பண்ணி சுற்றிலும் தைச்சி வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ இதில் டாட் எப்படி குறிக்கலாம், முன்னாடி எல்லாத்துக்கும் ஃப்ரண்ட்டு கப் சைஸ் கரெக்டாக அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுக்கு எப்படி டாட் குறிக்கணும், டாட் குறித்து தைச்சி காமிக்கிறது நான் இப்போ சொல்கிறேன். இப்போ ஃப்ரண்ட்டில் முதல்ல லெஃப்ட் சைடு 2.5 இன்ச்சு அளவு எடுத்துக்கோங்க. அளவு ஜாக்கெட்டில் 2.5 இன்ச்சு இருந்தது, அதை நான் அந்த அளவு ஜாக்கெட் அடித்து 2.5 இன்ச்சு அளவு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டாட்டு கீழே உள்ள டாட்டுக்கு அந்த 2.5 இன்ச்சு அளவு எடுத்து அதிலிருந்து அதுக்கப்புறம் ஒரு 2.5 இன்ச்சு அளவு எடுத்துக்கணும். சென்ட்ரு டாட் மட்டும் எப்போவுமே என்ன செய்யணுன்னா, கொஞ்சம் 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு கூட விட்டு தான் நம்ம எடுக்கணும். இப்போ இது 2.5 இன்ச்சு இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து 2.5 இன்ச்சு, அப்புறம் இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளி வரைக்கும் 2.5 இன்ச்சு, அதில் பாதி 1.25. அந்த சென்ட்ரு புள்ளியிலேருந்து இப்போ 2.5 இன்ச்சு புள்ளி வச்சு போட்டுக்கலாம். இப்போ இந்த 2.5 இன்ச்சு நடுவு புள்ளியிலேருந்து வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு அதை இந்த ட்ரையாங்கிள் மாதிரி குறிச்சிக்கோங்க. அப்புறம் அந்த புள்ளியிலேருந்து ஒரு 1.25 இன்ச்சு அந்த நீங்கள் அகல டேப் வச்சுருந்தேன்னா டேப் அகலத்துலேருந்து கொஞ்சம் மேலே தள்ளி அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதோட லென்த்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நேராக வச்சுக்கணும். கீழே 2.5 இன்ச்சு டாட் புள்ளி வச்சோம் இல்லையா, அதுக்கு நேராக 2.5 இன்ச்சு வச்சுக்கணும். அப்படி எடுத்துக்கோங்க. அந்த நீளம் சைடு கிராஸோட நீளம் 2.5 இன்ச்சு கீழ் டாட் புள்ளிக்கு நேராக வரணும். ஓகேங்களா? இப்போது இந்த 2 புள்ளிக்கும் இடையில நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு சென்ட்ரு புள்ளிக்கு நடுவில் ஒரு டாட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதிலிருந்து ஆம்கோலுக்கு ஒரு டாட் இந்த மாதிரி 3 பக்கம் இப்போ வரைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒன் சைடு வரைஞ்சிருக்கதை லெஃப்ட் சைடு ரைட் சைடும் வரையணும் இல்லையா? நம்ம தனித்தனியாக அளவு எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம வரைஞ்சதை அது மேலே வச்சு நம்ம ட்ரேஸ் எடுத்துக்கலாம். நல்லா ஒன்று போல் வச்சு அதை நல்லா ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பாயிண்ட்டு நம்ம இதில் லெஃப்ட் சைடு குறித்த பாயிண்ட் அப்படியே அதில் உங்களுக்கு மார்க் ஆகிருக்கும். இந்த மார்க் ஆயிடுச்சுங்க இல்லையா? இப்போ என்ன செய்கிறோன்னா இதை நல்லா டார்க் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா டார்க் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம், ஃபஸ்ட்டு கீழே உள்ள டாட்டை பிரிக்க போகிறோம். ரெண்டரை இன்ச்சு அகலத்தில் 2.5 இன்ச்சு அகலம் டாட் வச்சோம் இல்லையா, அந்த 2.5 இன்ச்சு மார்க் பண்ண ட்ரையாங்கிளை மடித்து வச்சு இந்த மாதிரி மேலே உயரத்துக்கு கிராஸாக அடிச்சுக்கோங்க. அது நேராக அந்த பாயிண்ட்லேயே அடிச்சுக்கோங்க. அதே மாதிரி சைட்லேயும் அடிச்சுக்கோங்க.
இப்போ 2 பக்கம் நம்ம அடிச்சிட்டோமா, அடித்ததுக்கப்புறம் இந்த சென்ட்ரு டாட்டு சைடு டாட்டு இந்த 2 டாட்டையும் அதே மாதிரி ஒன்று போல் வச்சுட்டு நம்ம பார்த்தோம்னா இந்த இந்த இடத்துல ஆம்கோல் சைடு ஒரு ஃப்ளீட்ஸ் மடிப்பு வரும். சரிங்களா? அந்த மடிப்பு நம்ம போட்ட மார்க்கிங் வந்து அப்படி வருது பார்த்தீங்களா? அந்த மடிப்பில் நம்ம வந்து என்ன செய்கிறோம், ஆம்கோல் சைடு உள்ள டாட்டை பிடிக்கிறோம். ஆமாம், அதே மாதிரி ஆம்கோல் சைடு டாட்டு பிடிக்கிறோம். இப்போ பாருங்கள், இது 3 ஒன்று போல் சமமாக ஈக்குவலாக வந்து இப்போ பாருங்கள் டாட் ஃபுல்லாக வச்சிட்டோம். இப்போ பாருங்கள் 3 சைடு ஒன்று போல் ஈவனாக இருக்குது. இந்த மாதிரி இருந்து நம்ம தைச்சி முடிச்சுட்டு இப்படி வச்சு பார்த்தோம்னாலே இது கரெக்டாக என்னன்னு நம்மளுக்கே தெரிஞ்சிடும். சரி வாங்க, அடுத்த ரைட் சைடு உள்ளதுக்கு நம்ம தைச்சி பார்க்கலாம். அதுவும் இதே மாதிரி 3 டாட்டையும் ஃபுல்லாக தைச்சிருங்க. சென்ட்ரு டாட்டு சைடு ஆம்கோல். சரிங்களா? இப்போ பாருங்கள், லெஃப்ட்டு ரைட்டு 2 பக்கமும் நம்ம நீட்டாக தைச்சி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் பட்டி ஜாயின் பண்ணுறத பார்க்கணும். பட்டி எப்படி ஜாயின் பண்ணுறோன்னா, உள் பக்கம் வெளியே தெரியாமல் இருக்கிற மாதிரி, அந்த தையல் பிசுறு வெளியே தெரியாமல் இருக்கிற மாதிரி நான் பட்டி ஜாயின் பண்ணுவேன் எப்போவுமே. அதை தான் அடிக்கிறத காமிக்கிறேன். இதில் ஃப்ரண்ட்டு பீஸு உள்ளதை மேலே வச்சுக்கிடணும். நம்ம அடியில் உள்ள பீஸை அடியிலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு செஸ்ட்லேயே வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த சென்ட்ரு பீஸ் இருக்குல்ல, இதை நான் மடக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி மடக்கி உள்ளே வச்சுட்டு இந்த 2 பீஸ் எடுத்து நம்ம இப்போ ஒரு ஸ்டிச்சிங் போட்டுட்டு அதை வெளியே கூடி நீங்கள் திருப்பி விட்டுட்டிங்கன்னா தையல் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக நீட்டாக இருக்கும். பிசுறு வெளியே தெரியாது. இந்த மாதிரி பட்டு சட்டைக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம பட்டி அடித்தோம்னா ஓவர்லாக் அடிக்காமல் ஓவர்லாக் அடிக்காமலே நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்க. இல்லைன்னா பிசுறு தெரிஞ்சால் நம்ம அதுக்குன்னு தனியாக ஓவர்லாக் அடிக்கணும். நம்ம இந்த மாதிரி தைச்சோம்னா ஓவர்லாக் அடிக்க தேவையில்லை. பாருங்கள், இந்த மாதிரி திருப்பிட்டோம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு ஒன்று போல் ஆகிட்டு ஒரு சுருக்கம் இல்லாமல் வந்துருச்சு இல்லையா? இந்த மாதிரி பட்டி தைக்கிறதுக்கு எப்படி அளவு எடுக்கணும் அப்படிங்கிற மெத்தடும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு 1 by 1 நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறேன். பாருங்கள் வீடியோவில். அடுத்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுற வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன், பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த உங்களுக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.